இனிய வணக்கம். நிறைய நேரங்களில் லா ஆஃப் அட்ராக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணியும் உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடக்கலையேன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சிலர் இதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, புக்ஸ் படிச்சிருப்பீங்க, விஷன் போர்டு கூட செஞ்சுருப்பீங்க. இதை சில வருஷமாக ட்ரை பண்ணிவிட்டு எந்த ப்ராப்பர் ரிசல்ட்டும் இல்லாமல் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி என்னடா தப்பு பண்ணுறோம்னு யோசிக்க வச்சுருந்தா இந்த வீடியோ உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஒரு கிஃப்ட். ஏன்னா உங்கள் முயற்சியை கைவிடாமல் இருக்க யூனிவர்ஸ் காட்டியிருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இந்த டெக்னிக் வேறு எங்கேயும் இல்லை, அது நம்ம பேசுகிற தாய்மொழியான தமிழில் இருக்கிற சில பவர்ஃபுல்லான பழமையான வார்த்தைகளில் தான் இருக்குது. இதை நம்ம மேனிஃபெஸ்டேஷனில் பயன்படுத்தி லைஃப்பை மாற்ற போகிற சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல ப்ராப்ளத்தை பார்க்கலாம். நிறைய பேர் அவங்களோட கனவுகளை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஏன் ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா, காரணம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் கூட ஒரு உண்மையான ஆழமான கனெக்ஷன் இல்லாதது தான். நான் பணக்காரன், நான் வெற்றியாளன், இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை இங்கிலீஷில் 100 தடவை சொல்லலாம். ஆனால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் கேட்குற ஒரு சின்ன வாய்ஸ் அதை நம்பாது. அது ஒரு அந்நிய மொழி மாதிரி இன்னும் உண்மையாக மாறாத ஒன்றை நம்ப சொல்லி உங்களை நீங்களே கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்கள் கான்சியஸ் மைண்ட் ஒரு விஷயத்த சொல்லுது, ஆனால் உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் உணர்ச்சிகளையும் செயல்களையும் கண்ட்ரோல் பண்ணுற பகுதி சந்தேகத்தோடு இருக்குது. இது யூனிவர்ஸுக்கு மிக்ஸ்டு சிக்னல்ஸை அனுப்புது. இதனால் உங்களுக்கு மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் இல்லை, அதை விட மோசமாக எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காம கூட போகுது. இங்கே ப்ராப்ளம் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இல்லை, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் கூட நாம் பேசுகிறதுக்கு பயன்படுத்துகிற மொழியில் தான் இருக்குது. பவர்ஃபுல்லாக உங்கள் கனவுகளை மேனிஃபெஸ்ட் பண்ண உங்கள் ஆள் மனசோட கதவை திறந்து எல்லா சந்தேகத்தையும் தாண்டி போகிற சாவி நம்ம தாய்மொழியில் தான் இருக்குது. உங்களோட தாய்மொழி எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தும் போது நம்ம கேட்குற எல்லாமே சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் தமிழோட நம்ப முடியாத சக்தி வருது. நம்ம மொழி சும்மா பேசுகிறதுக்கான ஒரு வழி மட்டும் இல்லை, அது நம்ம கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் ஒரு பவர்ஃபுல்லான அடையாளத்தோட பொக்கிஷம். நாம் சில தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது மேலோட்டமாக இருக்காமல் நம்ம ஆள் மனசுக்குள்ளே ஆழமாக போய் நம்பிக்கையை ஆக்டிவேட் பண்ணுது. இந்த ரகசிய சூட்சமத்தோட அடித்தளமாக இருக்கிற 2 பவர்ஃபுல்லான வார்த்தைகளை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லை, இது பிரகடனங்கள், அதாவது டிக்ளரேஷன்ஸ், யூனிவர்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற கட்டளைகள். முதல்ல சொல்ல வேண்டிய வார்த்தை வெற்றி நிச்சயம். இதோட மீனிங் விக்டரி இஸ் சர்டைன். நல்லா கவனிங்க. இது நான் வெற்றியை எதிர்பார்க்குறேன், இல்லை நான் வெற்றியை விரும்புகிறேன்னு சொல்லலை. இது ஒரு பவர்ஃபுல்லான மறுக்க முடியாத உண்மை. சிம்பிளாக சொன்னால் இந்த வார்த்தை அண்ணாமலை படத்தில் ரொம்ப ஹிட் ஆச்சு. அதில் வர்ற ஒரு பாட்டு ஹீரோவோட தடுக்க முடியாத வெற்றிக்கான பாட்டாகவே மாறிடுச்சு. நிறைய பேருக்கு இது தன்னம்பிக்கையோட கீதமாகவே மாறிடுச்சு. நீங்கள் வெற்றி நிச்சயம்னு சொல்லும்போது அல்லது எழுதும்போது அந்த முழுமையான உறுதியோட கலெக்டிவ் பவரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ரெண்டாவதாக சொல்ல வேண்டிய வார்த்தை எல்லாம் சாத்தியமே. இதோட மீனிங் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். வெற்றி நிச்சயம் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும் போது எல்லாம் சாத்தியமே, எல்லையில்லாத வாய்ப்புகளுக்கு கதவை திறக்குது. உங்கள் கனவு ரொம்ப பெருசு அல்லது அதை அடையிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிற உங்கள் மனத்தடைகளை தகர்க்க இது உதவுது. நீங்கள் இதுவரைக்கும் இமேஜின் பண்ணாத வழியில் உங்கள் ஆசைகளை பெற தயாராக இருக்கீங்கன்னு யூனிவர்ஸுக்கு அனுப்புகிற சிக்னல் தான் இது. இந்த 2ம் ஒன்றா சேரும்போது வெற்றியோட அசைக்க முடியாத உறுதியான சாத்தியக்கூறுகளோட நம்பிக்கையாக மாறுது. இப்போ இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறது பாதி வெற்றி தான். உண்மையான மேஜிக் நீங்கள் அதை ஸ்கிரிப்டிங் ப்ராசஸோடு இணைக்கும் போது தான் நடக்குது. ஸ்கிரிப்டிங்னா உங்கள் ஆசைகள் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுறது. உங்கள் மனசில் இருந்து ஒரு எண்ணத்தை எடுத்து அதை பேப்பரில் வைக்கும்போது அதில் ஒரு பவர்ஃபுல்லான சைக்கலாஜிக்கல் மாற்றம் நடக்குது. நம்ம தாய்மொழியில் எழுதுகிற செயல் மனசுக்கும் உடம்புக்கும் இடையில் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷனை உருவாக்குது. இதன் மூலமாக உங்கள் நோக்கத்தை இந்த உலகத்தில் பதிஞ்சு உங்கள் ஆள் மனம் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு தெளிவான ரோட் மேப்பை உருவாக்குறீங்க.
இந்த ப்ராக்டிஸை இன்னும் பவர்ஃபுல்லானதாக மாற்ற 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்னு சொல்கிற ஒரு பாப்புலர் டெக்னிக்கை பயன்படுத்தலாம். இது நம்ம எந்த ஒரு வேலையையும் சீரான வேகத்தில் பாசிட்டிவ் எனர்ஜியோட கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன். இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ண தேவையான 2 விஷயம் பேனா, இன்னொன்று ஒரு நோட்டு மட்டும்தான். இந்த நோட் இல்லைன்னா டைரி உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸுக்கு மட்டுமே பயன்படுத்துறது நல்லது. மொதல் ஸ்டெப்பில் 3 முறை, அதாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் மொபைலை பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்கள் நோட் இல்லை டைரியை எடுங்க. முதல்ல உங்கள் முக்கிய இலக்கை ஒரு தெளிவான சென்டென்ஸில் எழுதுங்க. உதாரணமாக, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சா, நான் ஆரோக்கியமாகவும் 60 கிலோ உடல் எடையுடனும் இருக்கிறேன் அப்படின்னு எழுதின பிறகு வெற்றி நிச்சயம்ங்கிற வார்த்தையை 3 முறை எழுதுங்க. இந்த ஸ்க்ரீனில் நான் எழுதியிருக்கிறத பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எழுதும்போது ஸ்ட்ராங்காக உங்கள் இதயத்தில் உண்மையாக உணருங்க. இந்த ப்ராக்டிஸை காலையில் செய்யும்போது அந்த நாள் முழுவதும் பாசிட்டிவான பவர்ஃபுல் மைண்ட் செட் இருக்கும். இந்த மெத்தடில் இருக்கிற 3ங்கிற நம்பர் உங்கள் பர்பஸோட டைரக்ட் கனெக்ஷனை ஏற்படுத்துது. அடுத்ததாக மதிய நேரம் 6 முறை எழுதணும். உங்கள் நாளோட நடுவில் லஞ்ச் பிரேக்கில் உங்கள் டைரியை எடுங்க. இந்த டைம் நம்ம பாசிபிலிட்டிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதாவது உங்கள் விருப்பத்தை திரும்ப எழுதுங்க, ஆனால் அது நடந்துருச்சுன்னா கிடைக்கிற உணர்வில் கவனம் வைங்க. உதாரணமாக, நான் உடல் எடையை குறைத்து மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறேன்னு இதை எழுதின பிறகு எல்லாம் சாத்தியமேன்ற வார்த்தையை 6 முறை எழுதுங்க. எப்பவுமே 6ன்ற நம்பர் இன்னர் பீஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தோட தொடர்புடையது. இந்த மதிய ப்ராக்டிஸ் பகலில் இருக்கக்கூடிய எந்த சந்தேகமாக இருந்தாலும் இதை எடுத்துட்டு அந்த இடத்துல எல்லாம் சாத்தியமே அப்படிங்கிறத மனசில் பதிய வைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெய்லி ரொட்டீனோட கடைசி ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். 1 செகண்ட் நிறுத்தி கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு போங்க. நான் பெற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது யூனிவர்ஸுக்கும் ரொம்ப முக்கியமாக உங்கள் ஆள் மனசுக்கும் நீங்கள் சீரியஸாக வரப்போகிற அற்புதமான மாற்றங்களுக்கு தயாராக இருக்கீங்கன்னு சொல்கிற ஒரு பவர்ஃபுல்லான அறிவிப்பு. ஸோ உடனே கமெண்ட் பண்ணுங்க. 3வது ஸ்டெப், இரவு நேர நன்றி 9 முறை. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடோட பவர்ஃபுல்லான பார்ட்டுக்கு வருவீங்க. இங்கே தான் நீங்கள் கேட்குற நிலையில இருந்து வாங்குகிற நிலைக்கு மாறுறீங்க. உங்கள் கனவு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸை எழுத போகிறீங்க. உதாரணமாக, நான் விரும்பிய உடல் எடையையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் எனக்கு கொடுத்த யூனிவர்ஸுக்கு நன்றி. இதை எழுதின பிறகு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற வார்த்தையை 9 முறை எழுதுங்க. 9ன்ற நம்பர் ஃபைனல் நெகட்டிவ் தாட்ஸை வெளியே அனுப்பிட்டு உங்கள் நோக்கத்தை உறுதிப்படுத்த உதவும்னு நம்பப்படுது. நீங்கள் எழுதும்போது உங்கள் ஃபீலிங்ஸோட கனெக்ட் ஆகணும். கிராட்டிடியூடை உணருங்க. இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் தூங்கும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ண உதவுது. உங்கள் சந்தேகப்படுற மனசோட எந்த தலையீடும் இல்லாமல் உங்கள் விருப்பத்தை லைஃப்பில் கொண்டு வர இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த தமிழ் ஸ்கிரிப்டிங் மெத்தடுக்கு மாறின பிறகு என் லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்கு இந்த 369 ரொட்டீனை தினமும் ஃபாலோ பண்ணேன். முதல் வாரத்தில் என் மனநிலையில் சில மாற்றத்தை ஃபீல் பண்ணேன். அது எனக்கு இன்னும் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் கொடுத்துச்சு. 2வது வாரத்தில் அதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. 45 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எனக்கு பாசிபிள்னு நினச்சதை விட ரொம்ப பெரிய மாற்றங்கள்லாம் என் லைஃப்பில் நடந்தது. நான் இதை ஒரு மேஜிக்காக பார்க்கல, இது ஒரு எனர்ஜி அண்ட் சைக்கலாஜிக்கல் அலைன்மெண்ட்டுன்னு நம்புகிறேன். என் சப்கான்ஷியஸ் மைண்டில் கேட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினது வெற்றி நிச்சயம், எல்லாம் சாத்தியமே. இது என் வழியை கிளியர் பண்ணிடுச்சு. இதை நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, இது உங்களுக்கும் ஒர்க் ஆகும்னு நான் உண்மையாக நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் மொழியோட சக்தியை பயன்படுத்தி உங்கள் ஆசைகளை மேனிஃபெஸ்ட் பண்ண உதவுற ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ். மறக்காமல் காலையில் உங்கள் இலக்கையும் வெற்றி நிச்சயம்ங்கிறதையும் 3 தடவை எழுதி உங்கள் பர்பஸை செட் பண்ணுங்கள். மதியம்
உங்கள் விருப்பத்தையும் எல்லாம் சாத்தியமேங்கிறதையும் 6 தடவை எழுதி உங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க. இரவு உங்கள் கிராட்டிடியூடையும் வெற்றி நிச்சயம்ங்கிறதையும் 9 தடவை எழுதி எல்லாத்தையும் உறுதிப்படுத்துங்க. அதாவது கன்ஃபர்மேஷன். குறைஞ்சது 30 நாளைக்கு இதை தொடர்ந்து செஞ்சு உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. இதில் எந்த மாற்றம் நடந்தாலும் யூனிவர்ஸ் உங்களை சோதிக்கலை, அது உங்களை தெளிவான பவர்ஃபுல்லான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக சரியான அலைன்மெண்ட்டுக்கு காத்துட்ருக்கு. உங்கள் வெற்றி நிச்சயம், எல்லாம் சாத்தியமே, வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்கள் மனசை தொட்டிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷனை உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அடுத்த ஸ்டெப்பாக வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பற்றின என்னோட வீடியோவை பார்க்க நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த மெத்தடை இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸோடு இணைக்கிறது உங்கள் ரிசல்ட்ஸை இன்னும் வேகப்படுத்தும். இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்காக பயன்படுத்துகிற தண்ணியை நீங்கள் அன்றைய நாளோட பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம், கீழே ஊற்றக்கூடாது. இந்த வீடியோவுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. விரைவில் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.